ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஒரு சேனல். நாம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி 2026 குரூப் 4 எக்ஸாமை கண்டிப்பாக கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ அந்த குரூப் 4 எக்ஸாமில் தமிழில் 100க்கு 90 கொஸ்டினுக்கு மேலே எப்படி ஈஸியாக போடுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியோட ஓல்டு சிலபஸில் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நம்ம ஸ்கூல் புக் 6th-லேருந்து 12th வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புக், நியூ புக்ஸ் அண்ட் ஓல்டு புக், அப்புறம் சமச்சீர் புக்ஸை படித்தாலே ஈஸியாக 90க்கு மேலே நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ நியூ சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இதேபடி நீங்கள் ஸ்கூல் புக் எந்த அளவுக்கு நீங்கள் படித்து வச்சிருந்தாலும் உங்களால் அதிகபட்சமாக 75 வரைக்கும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். அதை நம்ம லாஸ்ட் குரூப் 4 அண்ட் குரூப் 2 எக்ஸாம்லேயே நம்ம வந்து ஃபேஸ் பண்ணிட்டோம். சரிங்களா? ஸோ நியூ சிலபஸை சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமா நம்ம குரூப் 4 எக்ஸாம்லேயும் தமிழ் எவ்வளோ டஃபாக இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துட்டோம். அண்ட் குரூப் 2 எக்ஸாம்லேயுமே தமிழ் எவ்வளோ டஃபாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம லைவாகவே பார்த்துட்டோம். சரிங்களா? ஸோ இப்போது இந்த குரூப் 4 குரூப் 2 எக்ஸாம் கொஸ்டின்ஸ்லாம் எந்த புக்ஸ்லேருந்து எடுத்தாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவுட் ஆஃப் சோர்ஸுக்காக ஒரு 10 புக்ஸை வந்து நம்ம வந்து ரெடி பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த 10 புக்கை நீங்கள் கண்டிப்பாக படித்தா மட்டும்தான் அடுத்த வருஷம் வரக்கூடிய 2026 வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாமில் உங்களால் 90க்கு மேலே தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். சரிங்களா? வெறும் ஸ்கூல் புக்கை மட்டும் நீங்கள் இதுக்கு மேலேயும் படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் 75க்கு மேலே உங்களால் ஸ்கோர் பண்ண முடியாது. ஸோ இப்போ நம்ம சொல்லக்கூடிய 10 அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கை நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் படித்து வச்சிட்டிங்க, ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸையும் கிளியராக படித்து வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக கொஸ்டின் பேப்பர் எவ்வளோ டஃபாக கேட்டாலும் நம்மளால் 90க்கு மேலே போட முடியும். சரிங்களா? ஸோ அந்த 10 புக் என்னென்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், தேவிராவோட புக்கு. ஸோ இந்த புக்கில் வந்து பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நம்ம தமிழ் கொஸ்டின் பேப்பரில் வரக்கூடிய அந்த அறிஞர்கள் 15 கொஸ்டின் இருக்கு இல்லைங்களா? ஸோ 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் போயிடும். அது இல்லாமல் பேலன்ஸ் இருக்க 15 கொஸ்டின்ஸ் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் இருக்கு இல்லைங்களா? ஸோ அந்த பார்ட்டு இந்த புக்கில் வந்து கவர் ஆகிடும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் ஜிஎஸ்ல யூனிட் 7க்கு நம்ம தமிழ் ரிலேட்டடாக படிப்போம் பார்த்தீங்களா? தமிழோட தொல்பொருள் ஆராய்ச்சிகள். ஸோ இந்த ரிலேட்டடாக படிக்கிறோம் இல்லையா? ஸோ அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியத்தில் வந்து கவர் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா புக் ஷாப்பில் வந்து 350 அந்த ரேஞ்சில் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நீங்கள் பிடிஎஃப் வேணும் அப்படின்னு நினச்சிக்கினாலும் பிடிஎஃப்பும் நம்ம டெலிகிராம் சேனல்ஸில் அவைலபிளாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிஎஃப் வேணும் அப்படின்னா நீங்கள் டெலிகிராம் சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம் தேவிராவோட புக்கு. இந்த புக்கை நீங்கள் ஃபுல்லாக ப்ரிஃபர் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூனிட் 7ல் வர கொஸ்டின்ஸும் ப்ளஸ் தமிழில் 100 கொஸ்டின்ஸில் 15 கொஸ்டின்ஸும் நீங்கள் ரெடி ஆகிடுவீங்க. அது இல்லாமல் நீங்கள் ஸ்கூல் புக்ஸையும் படிச்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் இலக்கணம். இதுவும் தேவிராவோட புக்கு தான். ஸோ தேவிராவோட 2 புக்கு மெயினாக நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா? ஒன்று தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம், இன்னொன்று தமிழ் இலக்கணம். ஸோ இந்த தமிழ் இலக்கணம் புக்கை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்ம தமிழில் 85 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணம் ரிலேட்டடாக தான் வரப்போகுது. ஸோ அதில் கலைச்சொற்களை விட்டுருங்க. கலைச்சொற்கள் ஒரு 10 கொஸ்டினை விட்டுட்டீங்க அப்படின்னா மீதி 75 கொஸ்டின்ஸ் வந்து இலக்கணத்திலிருந்து தான் இருக்குது. சரிங்களா? ஸோ அந்த 75 கொஸ்டின்ஸ் உங்களுக்கு இந்த புக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எந்த புக்கை ஃபஸ்ட்டு படிக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் இலக்கணம் தேவிராவோட புக்கை ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸாக எடுத்து நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் இப்போ ஸ்கூல் புக்ஸில் இலக்கணம் படிப்பீங்க இல்லையா? அப்போ எழுத்து இலக்கணம் அப்படின்னு படிக்கிறீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்கில் எழுத்து இலக்கணம் எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் படிக்கும் போதும் நீங்கள் தேவிராவோட புக்கை எடுத்து தேவிரா புக்கில் எழுத்து இலக்கணம் ரிலேட்டடாக என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதையும் படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக உங்களால் நெக்ஸ்ட் எக்ஸாமில் வந்து 90+ தமிழில் ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ தமிழ் இலக்கணம் தேவிரா புக்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்தது மூணாவதாக வந்து பார்த்திங்கன்னா பயன்முறை தமிழ் அப்படிங்கிற ஒரு புத்தகம். ஸோ இந்த பயன்முறை தமிழோட புத்தகம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் சௌ மாதர் மைதீன் அப்படிங்கிற ஒருத்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த பயன்முறை தமிழ் புத்தகத்தோட ஆத்தர். ஓகேங்களா? ஸோ இந்த புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ்டாக வரும். அதாவது நம்ம இப்போ நியூ சிலபஸுக்கு ஏற்றது போல் எல்லாமே மிக்ஸ்டாக வரும். கலைச்சொற்கள் இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில தமிழ் சென்டென்ஸ் வேறு லாங்குவேஜில் இருக்கக்கூடிய தமிழ் சென்டென்ஸ் என்னென்ன அப்படிங்கிறது ரிலேட்டடாக இந்த புக்ஸில் உங்களுக்கு இருக்கும். இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து 100 rupees வரும். இது ஆன்லைனில் ஷாப்பிங்கில் உங்களுக்கு அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் கூட கிடைக்குது. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க. பட் ஆனால் எந்த புக்கை நீங்கள் ஃபஸ்ட்டு வாங்குறதா இருந்தாலும் அதோட பிடிஎஃப் டெலிகிராமில் உங்களுக்கு அவைலபிலிட்டியாக கிடைக்குதா அப்படிங்கிறத செக் பண்ணி பாருங்கள். டெலிகிராமில் கிடச்சி அந்த பிடிஎஃபை நீங்கள் ஒன்ஸ் பாருங்கள். உங்களுக்கு ஏற்றது போல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அதில் கண்டென்ட் இருக்குது, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிக்கினால் மட்டும் நீங்கள் வந்து புக்ஸாக வந்து பை பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ அடுத்ததாக 4th புக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் வளம், இளங்குமரனோட தமிழ் வளம் தான். ஸோ இந்த புக் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த புக்கில் இருந்தும் நம்ம குரூப் 4ல் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. ஒரு 3 to 4 கொஸ்டின்ஸ் வந்து இந்த இளங்குமரனோட தமிழ் வளம் புக்கில் இருந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் இதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக். 5வது புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரபு தொடர் அகரவரிசை. ஸோ இந்த மரபு தொடர் அகரவரிசை புக்கும் நம்ம நியூ சிலபஸுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு புக் தான். ஸோ இதுதான் 5வது இடத்துல இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தது 6வது புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயங்கொலி சொல்லகராதி அப்படிங்கிற ஒரு புக்கு தான். 7வது இடத்துல நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரூப் 2 எக்ஸாமில் வந்து ஒரு 2 கொஸ்டின்ஸ் இந்த புக்கில் வந்து கேட்டிருக்காங்க. குரூப் 4 எக்ஸாமில் இந்த புக்கில் வந்து எந்த கொஸ்டின்ஸும் வரல. பட் ஆனால் லாஸ்ட்டாக நடந்த குரூப் 2 எக்ஸாமில் 2 கொஸ்டின்ஸ் வந்து இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற புக்கில்
புக்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் இதுவுமே ரொம்ப முக்கியமான ஒரு புக்கு தான். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடுத்து 8வது இடத்துல இருக்கக்கூடிய புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அகரமுதலி தமிழ் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். ஸோ இது வந்து கலைச்சொல்லுக்காகவே செப்பரேட்டாக இந்த புக்கு வந்து நீங்கள் ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு வந்து நீங்கள் கலைச்சொற்களில் வீக்காக இருக்கீங்க அப்படின்னா இந்த புக்கு உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ நம்ம டிஎன்பிஎஸ்சி நியூ சிலபஸ் பேஸில் தமிழில் மொத்தம் ஒரு 10 கொஸ்டின்ஸ் வந்து கலைச்சொல் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 10 கொஸ்டினுமே நீங்கள் அவுட் ஆஃப் 10 நீங்கள் எடுத்துடணும் அப்படின்னா அதுக்கு நீங்கள் ப்ரிஃபர் பண்ணக்கூடிய ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகரமுதலி தமிழ் அப்படிங்கிற இந்த கலைச்சொல்கான புக்கு தான். சரிங்களா? ஸோ இதில் ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டும் இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புக்கோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1250 rupees சம்திங் வருது. நீங்கள் வந்து புக்காக வாங்குறீங்க அப்படின்னா பிடிஎஃபாக நீங்கள் எடுத்து ப்ரிஃபர் பண்ணுறதாலும் பண்ணிக்கலாம். பட் ஆனால் இதில் குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 700 பேஜுக்கு மேலே இருக்குது இந்த புக்கில். ஓகேங்களா? ஸோ கலைச்சொற்களோட கவுண்ட்டுன்னு பார்த்தோம்னா 10,000க்கும் மேலே கலைச்சொற்கள் வந்து இந்த புக்கில் இருக்குது. ஸோ இந்த 10,000க்கும் மேலே கலைச்சொல்ல நீங்கள் கிளியராக படித்து ஃபிங்கர் டிப்பில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக டிஎன்பிஎஸ்சி எந்த ஒரு கலைச்சொல் கொடுத்தாலும் உங்களால் ஈஸியாக வந்து அதை கிளியர் பண்ணி போட்டுற முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் கலைச்சொல்ல தான் வீக்காக இருக்கீங்க, எனக்கு கலைச்சொற்களில் தான் மார்க் போகுது பிரதர், மற்ற இதில் கூட எனக்கு ஈஸியாக மார்க் வந்துடும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இந்த புக்கை எடுத்து ப்ரிஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த புக் வந்து நீங்கள் பை பண்ணி படிக்கிறீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து 1250 சம்திங் வரும். ஸோ இந்த கலைச்சொற்களுக்கான 10 கொஸ்டினுக்கு நீங்கள் 1250 போட்டு வாங்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் யோசிச்சுக்கோங்க. சரிங்களா? பட் ஆனால் பிடிஎஃப் உங்களுக்கு வேணும் அப்படின்னாலும் நிறைய டெலிகிராம் குரூப்பில் பிடிஎஃப்பும் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணால் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா 9வது புக் வந்து என்ன அப்படின்னா நவீன தமிழ் அகராதி அப்படிங்கிற ஒரு புக்கு. ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தமிழ் அகராதி ரிலேட்டடான ஒரு புக்கு தான். ஸோ இதுவும் நீங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். அடுத்தது 10வது இடத்துல இருக்கக்கூடிய புக்கு வந்து பார்த்திங்கன்னா பழமொழி நானூரோட மூலமும் முறையும் அப்படிங்கிற ஒரு புக்கு தான். சரிங்களா? ஸோ இந்த 10 புக்கில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் புக் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 3 புக் நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு புக் வந்து பார்த்திங்கன்னா தேவிராவோட தமிழ் இலக்கிய தகவல் களஞ்சியம். 2வது புக் வந்து பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கணம், தேவிராவோட தமிழ் இலக்கணம். அண்ட் 3வது புக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படிங்கிற இந்த 3 புக்கு. சரிங்களா? ஸோ நீங்கள் 10 புக்குமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து நீங்கள் படிக்க வேண்டிய 3 புக்கு தான் இப்போ நான் வந்து சொல்லியிருக்கேன். சரிங்களா? ஸோ இந்த 10 புக்குமே நீங்கள் கிளியராக படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா இதில் ஒரு சில புக் இந்த அகரமுதலி தமிழ் கலைச்சொல்லுக்கான புக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நம்மளால் படித்து முடிக்க முடியாது. அப்படியே நம்ம கஷ்டப்பட்டு படித்து முடித்தாலுமே நம்ம வந்து இந்த புக்கை ஃபுல்லாக படித்து முடிக்கிறதுக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு கொஞ்சம் பக்கம் நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, ஒரு 700 பக்கம் இருக்குது. நம்ம 700 பக்கத்தை படித்து முடிக்கிறதுக்குள்ளே மொதல் 100 பக்கம் நம்ம என்ன படித்தோங்கிறதே நம்மளுக்கு மறந்து போயிடும். ஏன்னா கலைச்சொல் அப்படிங்கிறது நம்ம மைண்டில் கண்டிப்பாக நிற்காது. ஓகேங்களா? ஸோ அதனால் இந்த புக்கெலாம் படிக்க கொஞ்சம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் இதெல்லாம் லாஸ்ட் டைமில் நீங்கள் ஒரு ரிவிஷன் மாதிரி பார்த்துக்க வச்சுக்கோங்க. இப்போவே நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படின்னா நான் சொன்ன இந்த 3 புக்கு தான். ஸோ இந்த 3 புக்கை நீங்கள் படித்து இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி படித்து ப்ரிஃபர் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக தமிழில் நீங்கள் வந்து அவுட் ஆஃப் 100ல் 90+ உங்களால் ஷூராக போட முடியும். ஓகேங்களா? ஸோ என்ன தான் கலைச்சொற்களில் வந்து 10 கொஸ்டின் கேட்டாலுமே அவுட் ஆஃப் சோர்ஸ் வந்து ஒரு 5 to 6 கொஸ்டின் அவுட் ஆஃப் சோர்ஸ் போவாங்க. ஒரு 4 கொஸ்டின் கண்டிப்பாக புக்கில் ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எடுப்பாங்க. சரிங்களா? ஸோ அதனால் நீங்கள் கலைச்சொற்கள் இந்த புக்கு ப்ரிஃபர் பண்ணுறதை தாண்டி நீங்கள் ஸ்கூல் புக்கை இருக்கக்கூடிய கலைச்சொற்கள் எல்லாமே, அதாவது ஸ்கூல் புக்னால் நீங்கள் தமிழ் புக்கில் இருக்கக்கூடிய கலைச்சொற்களை மட்டும் படிக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா சயின்ஸில் கலைச்சொற்கள் இருக்கும், சோசியலில் நிறைய கலைச்சொற்கள் இருக்கும் இல்லையா? ஸோ அதெல்லாமே நீங்கள் படித்து முடிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 கலைச்சொற்களில் உங்களால் வந்து ஒரு 5 கலைச்சொற்கள் ஈஸியாக போட்டுற முடியும். உங்களுக்கு தெரிஞ்சே கரெக்டாக போட்டுற முடியும். ஸோ நீங்கள் இந்த கலைச்சொல் புக்கை வந்து லாஸ்ட்டாக ஒரு ரீசனுக்காக நீங்கள் வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இந்த 10 புக்கை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக 10 புக் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ் எல்லாமே நீங்கள் படிச்சிருந்தீங்க அப்படின்னா தமிழில் 90+ உங்களால் கண்டிப்பாக போட முடியும். ஓகேங்களா? ஸோ இங்கே காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க நியூ சிலபஸ் படி காம்படிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் அவுட் ஆஃப் சோர்ஸ் புக்கை நிறைய கலெக்ட் பண்ணி படிக்க ஆரம்பிக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இதுக்கு மேலே ஜாப் அப்படிங்கிறத இங்கே டிஎன்பிஎஸ்சி சொல்லாமல் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஒரு யூஸுமே கிடையாது. ஸோ அவுட் ஆஃப் சோர்ஸை தேடி கண்டுபிடிச்சி நிறையா புக்ஸ் அவுட் ஆஃப் சோர்ஸை ப்ரிஃபர் பண்ண வச்சுக்கோங்க. ஏன்னா நியூ சிலபஸ் பேஸில் எந்த அவுட் ஆஃப் சோர்ஸ் உங்களுக்கு கிடைச்சாலும் பரவாயில்ல. நியூ சிலபஸ் பேஸில் அதில் என்னென்ன கொஸ்டின்ஸ் வருது, அதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத தேடி நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கனால் மட்டும்தான் உங்களால் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த எக்ஸாமில் தமிழில் 90+ எடுக்க முடியும், உங்களால் கிளியர் பண்ணவும் முடியும். சரிங்களா?